அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு, திருவிருந்து உண்டு. அதனால் திருவிருந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக பிப்ரவரி 28, நேற்று இன்றைக்கி 29 தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இந்த மாதம் கடைசி வாரம் நினச்சிட்ருக்கிறேன் நான். அல்லேலூயா. நேற்று தான் தெரியும் இன்றைக்கி 1ஆம் தேதி அப்படிங்கிறது. நான் நினச்சிட்ருக்கேன் அடுத்த வாரம் தான் திருவிருந்து, அதனால் அடுத்த வாரம் தான் சாப்பாடெலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்படி இருந்தும் சரி நைட்டாக கிளம்பி சிறுகளப்பூர் போயிடலாம், போயிட்டு அங்கேயே தங்கிட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு காலையில் வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு நான் வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கே 8 மணிக்கு தான் நான் நேற்று 8:30 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கே. அதனால் பண்ண முடியல. அதனால் இந்த வாரம் திருவிருந்து உண்டு. அடுத்த வாரம் திருவிருந்தினுடைய அந்த உணவு ஐக்கிய பந்தின்னு சொல்லுவோம், அது உண்டு. அதனால் அடுத்த வாரம் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம். ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர் இந்த 2 மாதங்களை கடந்து வர உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர். கடந்த மாதத்தில் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படியாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்து முடித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு லிட்ரலான இந்த உலகத்தில் நமக்கான காரியங்களை ஆண்டவர் செஞ்ச மாதிரி எதுவும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். யோபு சொல்கிறாரு, அவர் இப்போதும் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என் கண்ணு வேணா அது பார்க்காம இருக்கலாம், ஆனால் மறைவாக அவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறார், நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அதுக்குண்டான அடையாளத்தை நீங்கள் சடனாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. உதாரணத்துக்கு இன்னைக்கு டென்னிஸ் அம்மா சொன்ன சாட்சியை போல அது நிச்சயமாகவே ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் விசுவாச வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம், இன்னொரு பக்கம் சுற்றி நம்மளுடைய சொந்தங்கள் பாரம்பரியமாக செய்து வந்து கொண்டிருக்கிறது. அதாவது எப்படி சொல்கிறது, அதை தவிர்க்கவும் முடியாது, வேணும்னு சொல்கிறதுக்கு மனசும் இருக்காது, வேண்டான்னு சொல்லி அவாய்டும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சூழ்நிலையை நான் அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு கோயில் பூசாரியாக இருந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் தான் அந்த கோயில் சாவியை வாங்கணும்னு சொல்லி எங்கள் சொந்த பந்தத்திலிருந்து எல்லாரும் என்னை நிர்பந்தித்தார்கள். ஒரு ஆளை ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், வேற வழியே இல்லை. அது பூர்வீகமாக அந்த கோயிலை எங்களுடையது தான், கட்டினதே நாங்கள் தான். எங்கள் அப்பாவுக்கு அடுத்து அவ்வளோதான், நான் தான் வரணும். ஏன்னா ஒரே பையனாக போயிடுச்சு. எனக்கு அண்ணனோ இல்லை தம்பியாக இருந்தால் கூட மாற்றி விட்டுருந்துருக்கலாம். ஆனால் ஒரு பையனாக போனதுனால வேற வழியே இல்லை, எந்த தான் சாய் வரவேன்னு. அந்த நேரத்தில் இருந்த அந்த வழி என்னங்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படியே நம்மளை ஒரு கார்னர் பண்ணிடுவாங்க, கார்னர் பண்ணி சுற்றி எதிர்த்து நின்றுவாங்க. இப்போ உனக்கு இயேசு முக்கியமா நாங்கள் முக்கியமா அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா கேட்க வேண்டிய சூழல்லாம் வந்துச்சு. வேறு வழியே இல்லை. அப்போது கொஞ்சம் தீவிரமாக இருப்பேன் ஆண்டவருடைய சமூகத்தில். அதனால் எனக்கெல்லாம் யாரும் தேவையில்லை, இயேசு தான் தேவைன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் மனசு கேட்கல, என்ன பண்ணுறதை செஞ்சு ஆகணுமே. ஆனால் ஒரு பக்கம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமே, அப்படியே இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் இருக்க முடியாமல் ஒரு மாதிரி ஆயிரும் மைண்டு. அல்லேலூயா. எல்லாரும் ஏளனமாக பேச ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, அப்படியே பொறுமையாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம போராடி நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா அதை ஆண்டவருடைய பொறுப்பில் என்ன பண்ணிடணும், விட்டுறணும். ஏன்னா அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பலனால ஒன்றும் பண்ண முடியாது, அது அவரே இறங்கி காரியங்களை செஞ்சால் மட்டும்தான். அப்புறம் பாருங்க, நாட்கள் போணுச்சு, கொஞ்ச நாள் ஆணுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா மகன் ஒருத்தர் இருந்தான், அவங்களாவே முடிவு பண்ணாங்க, இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறான், இவன் சரியா அதுக்கு மேலே இந்த கோயில் அவனால் நிர்வகிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களாகவே முடிவு பண்ணி எனக்கு தம்பி தான் அவன் முறை, எனக்கு தம்பி முறை, எங்கள் பெரியப்பா பையன் தம்பி முறை, அவனுக்கு அந்த சாவியை கொடுத்துட்டு என்னைய நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்க. அல்லேலூயா. அது மாதிரி ஒரு சில காரியங்களை தேவனே அதை செய்வார், நம்ம காத்திருந்தா போதும். அதனுடைய அம்மா சொல்லும்போது அந்த சாட்சியை நான் நினச்சி பார்த்தேன். உண்மையாகவே அந்த நிர்பந்தமான ஒரு சூழலை நம்ம எதிர்த்து நின்றோம்னா நம்மளை காயப்படுத்துவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கும்போது கர்த்தரே அந்த காரியத்தை அவங்க மனசில் பேசி நம்ம அந்த தீமையான காரியத்திலிருந்து நம்மளை விலக்கி காத்து வருவார். அதான் சொல்கிறேன், சடனாக ஆண்டவர் செய்வார். எப்போ நடக்கணும்னு தெரியாது, எதிர்பார்த்திருக்க மாட்டோம். எதிர்பாராத வேலையில் நாம் எதிர்பார்த்த நன்மை செய்வது தான் அவருடைய பாணி. அல்லேலூயா. அதான் அவருடைய வே. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்காகவே செய்கிறார். அல்லேலூயா. நம்ம பாடின பாட்டுப்படி எனக்காக நம்மீது அன்பு கூர்ந்தபடினால தான் அவர் சிலுவையில் என்ன ஆனாரு. இல்லைன்னா அவர் சிலுவையில் பலியாக வேண்டிய அவசியம் அவருக்கு அல்ல. அவர் மனித குலத்தை நேசித்ததினால, அவரை போலவே அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் ஒரு நாளும் நரகத்தை சுதந்திரித்து விடக்கூடாது. நம்ம இந்த பூமியிலேயும் நல்வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த பூமிக்கு அடுத்த நம்முடைய நிரந்தர பூமியான பரலோகத்திலும்
நாம் ஒரு நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு உடன்படிக்கையாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. பாரம்பரிய கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த காலம் தபசு காலம் லெந்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த சிலுவையை வித்தியாசமான விதத்தில் வர்ணித்து அதை தியானித்து கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். டெய்லி சர்ச் நடந்துட்டு இருக்கும். இப்போ சிஎஸ்ஐ சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வெளியிலிருந்து பல ஊழியர்கள் வருவாங்க. பல ஊழியர்கள் வந்து அந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து கொண்டே இருப்பாங்க. ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நாட்கள் இந்த நாட்கள். அவருடைய பாடுகளை அந்த பாடுகளை நீங்க நிதானிக்கும் போது தான் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு என்னங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே அந்த அன்பை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளால பாவம் செய்ய முடியாது, நம்மளால தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழவே முடியாது. நிச்சயமா தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அன்பின் கயிற்றினால நம்ம என்ன பண்றாராம், கட்டி இழுக்கிறார். அப்படியே போட்டு மாட்டுக்கு போட்டுற அந்த மூக்கணாங்கயிறு போட்டு நம்மள இழுக்கலையா, எப்படி அன்பின் கயிறுகள். அந்த கயிறுக்கு பேர் என்னது, அன்பின் கயிறு. அன்பை கொடுத்து 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 எத்தனை முறை அவரை விட்டு விலகி போனாலும், எத்தனை முறை அவருக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டு இருந்தாலும், எத்தனை முறை அவருக்கு விரோதமாக கோபப்பட்டாலும், கசப்போடு இருந்தாலும், நம்ம மேல அன்பு காட்டி அரவணைத்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால பாதிப்புகள் வந்தாலும் நமக்கு பெரிய பாதிப்புகள் சேதங்கள் இல்லாதபடி பாதுகாக்கிற தேவன். நிறைய இந்த லோ வோல்டேஜில் காமாட்சியம்மா சொன்ன சாட்சி படி லோ வோல்டேஜ்லாம் டிவிக்கெல்லாம் புகஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஆமாம், லைட்டெல்லாம் போயிடும். இப்போ எனக்கே இப்போ நான் தங்கி இருக்கிற இடத்துலேயே கடந்த நாட்கள் ஒரு லோ வோல்டேஜில் என்னுடைய சார்ஜர்லாம் போயிடுச்சு. அதை வாங்குறதுக்கு தான் இன்னைக்கு கடையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால எந்த விதமான ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார் பவுலுக்கு, கப்பல் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் என்ன ஆகாது, ஏற்படாது. அப்போ நம்மளை சுற்றி கப்பல் சேதம் வேணா ஏற்படலாம், ஆனால் உயிர் சேதம் ஏற்படாது. யோபுவை குறித்து யோபு இருக்கிற எல்லாத்தையும் அவன் இழந்து போலாம், ஆனா அவன் ஜீவனை இழக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு ஜீவன் போதும். அவன் திரும்பவும் உயிர் பெற்று தேவனுக்காக வாழ்வதற்கு அவனுக்கு என்ன போதும், ஜீவன் போதும். இதை உலக பிரகாரமான ஜனம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை யார் புரிஞ்சுக்கிட்டா, நம்ம புரியுறமோ இல்லையோ உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் பாடுறான், என்ன வேணா நடக்கட்டும், சந்தோஷமா இருப்பேன், உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்போங்கிறான். அவன் எனக்கு புரியல அந்த பாட்டு கேட்கும்போது. ஒரு தடவை பஸ்ல போகும்போது பாட்டு கேட்டுறான். அவன் சொல்றான், என்ன சொல்ல வரான்னு பார்த்தா, என்ன வேணா நடக்கட்டுமா, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்டா நீ சந்தோஷமா இருக்கிறன்னா, உசுறு இருக்குது, வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். அல்லேலூயா. இதான் யோபு அங்க வேற மாதிரி சொல்றாரு. அதை வந்து இயேசுப்பா பேரை சொல்லும் போது நம்மளுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆனா உலகம் சொல்லும் போது ஒரு சில நேரத்துல கழுதையை பேச வச்சுதான் ஆண்டவர் நமக்கு புரிய வைப்பார். உயிர் இருக்குது, இந்த ஜீவன் இருக்குது பாருங்க, அந்த ஜீவன் போதும் திரும்பவும் நீங்கள் உயிரடைந்து மேலோங்கி வளர செய்வதற்கு தேவனால கூடும். அவருக்கு தேவையான உங்களுக்கு ஜீவன் இருந்தா போதும். எனக்கு ராஜாவா நான் வாழ்றேன், எதுவுமே இல்லைனாலும் ஆளுறேன். அவன் சொல்றான், சத்தியத்தை அவன் பேசி கொண்டு இருக்கிறான். நம்ம சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்களா இருக்கிறோம். எதுவுமே இல்லைனாலும் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆளுகை செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். வேதம் அதை சொல்லுகிறது. ஏனென்றால் இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்மளை யாருன்னு காமிக்கிறது இல்லை. நம்மளுடைய ஐடென்டிட்டி வேற. இப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டி வேற. தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பார்வையில ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆனா அந்த உலகத்துக்கு வேணா நம்ம பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரமாக, அல்லது நம்மகிட்ட உதவியை பெற்றுக்கொண்டு நம்மை புறந்தள்ளின, நம்மை சிறுமைப்படுத்துகிற மக்களுக்குள்ளாக வேணா நம்ம வாழலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அப்படி நம்மளை பார்க்கறதே இல்லை. நீ விசேஷித்தவள், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லும்படி, அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படி, அவருக்காக வாழும்படி. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்படி பிரதர் மகிழ்ச்சியா இருக்க முடியும் இருக்கிற பிரச்சனைகளா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். உங்களுடைய பலன். இன்னைக்கு ஏன் சத்துரு உங்களை பலவீனப்படுத்துறான் அப்படின்னா, தேவனுக்குள்ள நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியல. நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது, உண்மையாவே வந்தா கூட வரலாம். நம்மளுடைய தமிழ்நாடு அரசிலிருந்து ஒரு அறிவிப்பு வருது, குடும்பத்தினர் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் இலவசமாய் வழங்கப்படும் அப்படின்னு வருது. அல்லேலூயா. எப்படி இருக்கும் மகிழ்ச்சி. பாத்தீங்களா, கொடுத்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் நினைக்காதுங்க, நடந்தாலும் நடக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலாம் பார்த்தா ஆளாளுக்கு அடிச்சு தள்ளுறான். அல்லேலூயா. கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா. 5000 யாரும் எதிர்பார்க்கல, 5000 திடீர்னு கொடுத்துட்டாங்க. பொங்கலுக்கு காசு வரும்னு யாரும் எதிர்பார்க்கல, பொங்கலுக்கு ஒரு 3000 கொடுத்துட்டாங்க. இப்பயே தலைக்கு ஒரு 8000 9000 கொடுத்துருக்காரா. கொடுப்பாங்க, நீ எல்லாமே கொடுப்பாங்க. அல்லேலூயா.
ஆமா, அங்க இன்னொருத்தர் அதிமுக காரரு நாங்க வந்தா 10,000 ரூபாய் கருணை தொகை வேற வழங்கப்படும். இப்ப மக்களுக்கு ஒரே பெரிய குழப்பம், யார்கிட்ட வாங்கி ஆல்ரெடி 9,000 வாங்கியாச்சு, சரி அவருக்கு போட்டா அவர் வந்து அவர் ஒரு 10,000 தருவாரு, மொத்தமா ஒரு 20,000 ஆயிரம் சொல்லி எல்லாம் கணக்கு போடுறாங்க. அல்லேலூயா. ஆமா, அப்படி ஒரு காரியத்தை பூமியில் இருக்கிற நம்மை ஆளுகை செய்கிற ஆட்சியாளர்கள் அறிவிச்சுட்டாருன்னா இறுதி மகிழ்ச்சி அடையுதா துக்கம் அடையுதா? அதுதான் கேள்வி. இப்போ மகிழ்ச்சி அடையுதா இல்லையா? ஏன் அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறது தெரியாது. அவங்க வந்த பிறகுதான் என்ன பண்ண முடியும் தெரியும். இப்ப தேர்தல் காலங்கள் எல்லாமே செய்யறாங்க தீவிரமா. ஆனா இதுக்கு மேல கொடுக்கிற வாக்குறுதிகள் எதிர்கட்சியாளர்கள் சொல்றாங்க, இன்னும் அவங்க சொன்ன வாக்குல 10% தாங்க நிறைவேற்றிருக்கிறாங்க, மீதி 90% நிறைவேற்றலன்னு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இன்னும் நீட் தேர்வு ரத்து பண்ணல, பல காரியங்களும் அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது அது வேற கணக்கு. இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது நாங்களாவது 10வது நிறைவேற்றணும், அவங்க 10 வருஷமா இருந்தாங்களே எதுவுமே நிறைவேற்றணும் அவங்க அல்லேலூயா. அதனால இதெல்லாம் பார்த்துலாம் யாரும் ஓட்டு போடாதீங்க. நீங்க ஜெபிங்க, ஜெபிச்சுட்டு ஆண்டவர் உங்களுக்கு யாருக்கு போய் ஓட்டு அளிக்க வாக்கு செலுத்த சொல்றாரோ வாக்கு செலுத்திருங்க. அல்லேலூயா. நம்ம எப்பவுமே நியூட்ரல் தான், நம்ம எப்பவுமே நியூட்ரல் தான். எங்க பக்கமும் ஆதரவு கிடையாது, யாரும் நமக்கு எதிரியும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் என்னன்னா, என்னுடைய விசுவாசம் பொதுவாகவே ஆண்டவருடைய வார்த்தை தான். வார்த்தை என்ன சொல்லுது? ராஜாக்கள் என்னாலே அரசாளுகிறார்கள். யாரா இருக்கட்டும், அது ராஜாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்களை கொண்டு அரசாளுகிறவர் நம்முடைய ஆண்டவர். பிரதமர் இப்ப நம்முடைய நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியாக இருந்தாலும் அவரை கொண்டு இந்த இந்திய தேசத்தை ஆளுகை செய்வது கர்த்தர் தான் என்பதை நாம தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதாகமம் அதுக்கு சாட்சியா இருக்குது. பார்வோன், அபிமெலேக்கு, நேபுகாத் நேச்சார், இவங்களாம் யாரு? இவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் இவர்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டியதை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சம்பவத்துல வாசிப்போம், அபிமெலேக்குக்கு தேவன் எப்படிலாம் செஞ்சார். அபிமெலேக்கு விக்கிரக ஆராதனை உடையவன், அவனுக்கும் யெகோவா தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அபிமெலேக்கை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் செய்தார். பார்வோனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் யோசேப்பை அதிபரா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தினதே யார் தான்? மாம்சீக ரீதியில பார்வோன் தான். அவன் ரட்சிக்கப்படல, அவனுக்கு யெகோவா தேவன்னா யாருன்னு தெரியாது. அதான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது நல்லவர்கள் மூலமாகவும் செய்வார், தீயவர்கள் மூலமாகவும் செய்வார். அவருக்கு அது ரேசான காரியம். அதனாலதான் அவர் சொல்றாரு, எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அது கரத்தினாலே ஆகும், அவருடைய கரத்தினால் ஆகும். தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு தெளிவு என்ன அப்படின்னா, என்னையும் என் குடும்பத்தையும் என் ஜனத்தையும் ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர்தான் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கும். பயப்படலாம் கூடாது. எத்தனை எனக்குலாம் இந்த போன பாராளுமன்ற தேர்தல் அப்போலாம் ஜெப குறிப்பெல்லாம் பயங்கரமா எப்படி தெரியுங்களா வரும்? திரும்பவும் அவங்க வந்துடவே கூடாது, வந்துட்டாங்கன்னா இந்தியாவை இந்து நாடாக அறிவித்து விடுவார்கள், நீ எங்கேயும் சபை நடக்க வாய்ப்பில்லை, அப்படி எப்படின்னாங்க. அப்பவே நான் சிரிச்சேன். அல்லேலூயா. அது எப்படி முடியும்? தேவன் ஜீவனோடு இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை நெருக்க நினைத்தார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பெருகி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் சரித்திரம் சொல்லுது. எத்தனையோ பேர் இந்த பைபிளை இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இந்த பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனைத்தவர்கள், எத்தனையோ ராஜாக்கள், இன்னைக்கு அவங்க இல்ல, ஆனா பைபிள் இருக்குது. அல்லேலூயா. சீனா பயங்கரமான ஒரு கம்யூனிசம் நாடு, விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கும் சீனாவிலே அதிகமாக விற்கப்படும் ஒரு புத்தகம் என்று சொன்னால் பைபிள். அதிகமாக அச்சடிக்கப்படும் ஒரு புத்தகம் என்று சொன்னால், எந்த இடத்துல எதிர்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல தான் கிறிஸ்தவம் வளர்கிறது. எதிர்ப்பு இருந்தாதாங்க நம்ம வளருவோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு எதிர்ப்பு பாருங்க. அதான் ஒரு குழந்தையில அதை ஜீவன், ஒரு குழந்தையுடைய காரியத்தை வந்து பாக்குறேன். ஒரு குழந்தை சின்ன வயசுல இருந்து அடிக்கடி சளி ஜலதோஷம் காய்ச்சல்னே பிடிச்சி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வாலிப நாட்கள்ல பாருங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடும். ஏன்னா அதுக்குள்ள எல்லா நோய் எதிர்ப்பு சக்தி என்ன ஆயிரும்? உண்டாயிரும். அல்லேலூயா. அப்போ எத்தனை எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கிறீர்களோ அது எல்லாமே தேவன் உங்களுக்கு பலமாக மாற்றி தருவார். தாவீதுக்கு இல்லாத நெருக்கமா, தாவீதுக்கு இல்லாத இடுக்கண்களா? அவன் அழுகிறான், கெஞ்சறான், பாட்டா பாடுறான். அதாவது தேவன் நம்மளை காப்பாத்திட்டாருன்னா ஒருத்தர் சந்தோஷமா பாட்டு பாடிட்டு போலாம். தேவன் அவன் ஓடிட்டு இருக்கிறான். சவுலுக்கு பயந்து என்ன பண்றான்? தாவீது மறைஞ்சிட்டு இருக்கிறான். ஐயோ, சவுல் கண்ணில் என்ன பண்றக்கூடாது, படக்கூடாது. அப்ப கூட பாட்டு பாடிட்டு தாங்க போறான். அல்லேலூயா. பிளஸ்ல எப்பவுமே ஆண்டவரை துதிக்கிறது பெரிய விஷயமே இல்லை, மைனஸ்லயும் தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் தாவீது. நமக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நிறைய மைனஸ்க்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் சும்மா ஒரு டெம்பரரியான ஒரு நாட்கள். என்ன நாட்கள்? டெம்பரரியான நாட்கள். நாட்கள் வருகிறது, பெர்மனன்டான பிளெஸிங்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள். அல்லேலூயா. ரொம்ப சமீபமா இருக்குது. எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்.
நீங்கள் அழுவதற்கும் நீங்கள் துக்கத்தை சுமந்து கொள்வதற்கும் ஒரு நாட்கள் இருந்தது உண்மையானால், இனி வருகிற நாட்கள் நீங்கள் கட்டாயம் களிப்பையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சுதந்திரித்துக் கொண்டே ஆக வேண்டும். இதுதான் இயற்கையின் நியதி. வெயில் காலம் ஒன்று உண்டானால் மழை காலம் ஒன்று கண்டிப்பா உண்டு. இயற்கையே நமக்கு அதை தான் சொல்லுகிறது. எதுவுமே இந்த பூமியில் என்னதில்லை, நிரந்தரம் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்க துக்கம், உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய நெருக்கம் மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்க முடியும்? நீங்க பார்க்கிற காரியங்களே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். சூரியன் கொஞ்ச நேரம் இருக்கும், பகல் ஃபுல்லா இருக்கும். நைட்ல இருக்குமா? இருக்கா? நைட்ல நிலா. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு உண்மை? நிலாங்கிறது 24 மணி நேரமும் இருந்துட்டு தான் இருக்குது. அது சூரியனுடைய வெளிச்சம் அதிகமா பகல் இருக்கிறதுனால நம்ம கண்களுக்கு என்ன பண்றது இல்ல, தெரியறது இல்ல. அதே போலதான் இந்த சூரியன் ஆகிய தேவனுடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில அதிகமாய் பிரகாசிக்க இந்த நிலாவை போன்ற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு காலத்துல இல்லாமலே போயிடும். இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு ஓரத்துல இருக்கும். ஆனா அது உங்களை பெருசா அஃபெக்ட் பண்ணாது. கடன் பிரச்சனைகள், நெருக்கங்கள், தோல்விகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் உங்களை ஜெயம் எடுக்க பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமன்றங்களுக்கு துன்பமே இல்லைன்னு வேதம் சொல்லல, துன்பங்கள் இருக்குது. ஆனா அதில் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் விடுவிக்க அவர் இருக்கிறார். உலகத்தானுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. உலகத்தான் அவனால சொல்ல முடியாது. அவன் பிரச்சனை வந்துச்சுன்னா முடிஞ்சான், வியாதி வந்துச்சுன்னா அவன் அதோட காலி, அவன் வாழ்க்கையில் ஒரு பிரிவினை வந்துச்சுன்னா அதோட அவனுக்கு ஃபுல் ஸ்டாப். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. எந்த அளவுக்கு நீங்கள் செதுக்கப்படுகிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வெட்டப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு துளிர்ப்பீர்கள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த இலையுதிர் காலம்னு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துல அந்த மரங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இலைகள் எல்லாம் அப்படியே கீழே கொட்டி அந்த மரத்தை பார்ப்பதற்கே ஒரு பரிதாபமா இருக்கும். வெறும் கிளைகளோட தான் இருக்கும், மரத்தோட இருக்கும், காஞ்சி போய் இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறதுனால அந்த மரம் செத்து போச்சுன்னு அர்த்தமா இல்ல. அதுக்கு அடுத்து ஒரு காலம் உண்டு, வசந்த காலம்னு. அந்த காலத்துல வரும் பாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு பெரிய செழிப்பு அந்த மரத்திற்கு உண்டாகி அது பூத்து காய்த்து குலுங்குகிற நாட்கள் அதுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இலையுதிர் காலமாக இருந்திருக்கலாம், இந்த 2 மாசம் ஒரு இலையுதிர் காலமாக இருந்திருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து ஒரு இலை வெறுமையான ஒரு சூழல் இருக்கலாம். இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு வசந்த காலத்தை தேவன் தொடங்கி வைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இழந்தது ஒரு காலம், இப்போ துளிர்த்து எழும்புவது ஒரு காலம் இந்த நாட்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிப்போம். எசேக்கியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். கண்களை மூடி செபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே எங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கடப்படுத்தி அவர்களும் சொல்லும். அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை தான் தேவன் இந்த நாளில் உங்களிடத்துல சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் இனி தாமதிக்காது. அல்லேலூயா. இதுவரை தாமதித்தது உண்மைதான், இனி தாமதிக்காது அப்படின்னாவே அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது, தாமதமாக இருக்குது. அதை ஆண்டவரே ஒற்றுக்கொள்ளுகிறார். வாழ்க்கையில நீ எதிர்பார்த்திருந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு சில தாமதங்கள் ஏற்பட்டு இருக்கிறது, உண்மைதான். ஆனால் இன்று நான் சொல்லுகிறேன், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. அந்த இனிங்கிற வார்த்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தருகிற ரேமா வார்த்தை. இதுவரை நடந்தது ஒன்று, இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒன்று, ஆனால் இதுமேல் நீங்கள் கடக்க போகிற பாதைகள் வித்தியாசமானது. அது ஆசீர்வாதமானது, அது நன்மையானது, அது மகிழ்ச்சியானது, அது சந்தோஷமானது, அது சமாதானத்துக்கு ஏதுவானது. அல்லேலூயா. இன்னொரு விஷயம், அந்த வார்த்தை வாசிங்க. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. போதும்,
ஒன்றாகிலும். உங்களுக்கு பல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு வாக்குத்தத்தங்களை கொண்டு பேசி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் எதிர்பாராம உங்க போன்ல நீங்க பாக்குறீங்க, எதிர்பாராம ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் பாக்குறீங்கன்னு, பேசுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அன்னைக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி இல்ல, அதனால கழுதையை கொண்டு பிழையாம்ட்ட பேசினாரு. இன்னைக்கு டெக்னாலஜி அதிகமா வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க பார்க்கிற இடங்கள் எல்லாம் வசனங்கள், இன்னைக்கு பார்க்கிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்தா ஆட்டோல பஸ்ல போயிட்டு இருக்கும் போது பாருங்க, கரெக்டா நம்ம கண்ணில் தான் அது படும். அல்லேலூயா. மத்தவங்க பாக்குறாங்களோ பார்க்கல தெரியல, ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களில் தேவனுடைய வார்த்தைகள் பட்டுக்கொண்டே இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? உங்க முன்னாடியே தான் அந்த வண்டிகள்லாம் இருக்கும், யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. அங்க எழுதியிருக்கும், கலங்காதே நான் உன் தேவன் இருக்கும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு இருக்கும், நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னு இருக்கும், பயப்படாதே பராக்கிரமசாலியேன்னு இருக்கும். அப்படிலாம் வசனங்கள்லாம் உங்க கண்களில் படும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது அர்த்தம். அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த வார்த்தைகள் ரேமாவாக உண்டாகாது. தேவன் தருவார். திடீர்னு போன் எடுத்து பார்ப்பீங்க, உன் குறைவை எல்லாம் இயேசு நிறைவாக்குவார்னு வசனம் இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் எதர்ச்சியா யாரோ ஒருத்தர் வைக்கிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. இது எல்லாவற்றையும் ஆபரேட் பண்றவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு தீர்மானம் வச்சிருப்பார். இன்னைக்கு என் பிள்ளை இடத்துல என்னென்னலாம் பேசணும்னு அவர் தீர்மானித்து வைத்திருந்து அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுவாரு, அப்படியே உங்க கண்கள் பார்க்கும்படி அவர் செய்வார். நீங்க அந்த வார்த்தையை பார்க்கலன்னா கூட இருதயத்துல தோன்றும்படியாக அவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ அதைத்தான் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நான் உனக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன், உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, உன் தாய்க்கு, உன் தகப்பனுக்கு, உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறனோ அவைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. இனி தாமதிப்பதில்லை. சொல்லுங்க, இனி தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை. இனி தாமதிக்காது. நீ எதிர்பார்த்திருந்த நன்மைகளை நான் தரப்போகிறேன், நீ எதிர்பார்த்திருந்த அந்த உயர்வு, நீ எதிர்பார்த்திருந்த அந்த சுதந்திரம், நீ எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல செய்தி தேவன் இந்த மாதத்தில் உங்களை கேட்கும்படி செய்வார், காணும்படி செய்வார், பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் கண்டு களி கூறுகிறீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களே அதை கண்டு களி கூறும். ஆண்டவர் கண்டு கலிகூற பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ சரி, இப்போ ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கணும். தாமதிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஆணுச்சு? தாமதம் ஆணுச்சு. அதுக்கு யார் காரணம்? அப்படி நம்ம நினைப்போம், தேவன் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிற பிரதர், பல வருஷங்களா ஜெபித்து கொண்டு இருக்கிற இந்த காரியத்துக்காக தேவன் இன்னும் தாமதம் பண்ணுகிறார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பொதுவாகவே தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன, ஒரு பிராக்டிகலான விசுவாசம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் மேல யாருமே டவுட் பட மாட்டாங்க. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. அவரால் முடியாதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? இல்ல. அவரால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஆனாலும் கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். இது எத்தனை பேர் ஏத்துக்குவீங்க? எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? எஸ், ஆமா, உண்மைதான். ஆண்டவர் அவரால் செய்ய முடியாதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவரால் செய்ய முடியும், ஆனா கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி. ஆனா வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு வாசிங்க, அதை தெளிவாக அவர் சொல்லுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆவியானவர் திட்டமா எழுதி வைத்திருக்கிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்வளவு நாட்களா உன் வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிற அந்த தாமதத்துக்கு காரணம் அவர் அல்ல, நாம் தான். அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. சிலர் எண்ணுகிறார்கள், என்ன பண்றாங்க? அவங்களா நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் தாமதம் பண்றாருன்னு. ஆனா ஆண்டவர் உண்மையை சொல்றாரு, நான் தாமதம் பண்ணல, நான் என் வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்து நான் ஒரு நாள் என்ன பண்ணல, தாமதமா இராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பொறுமையுள்ளவரா இருக்கிறார் பாத்தீங்களா, அந்த டைம்ஸ் தான் நம்மளுடைய காத்திருப்பின் நாட்கள். அல்லேலூயா. அவர் பொறுமையா இருக்கிறார் பாருங்க, நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். அப்போ தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு தாமதம்லாம் இல்லவே இல்லை.
அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பொழுதுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அப்பொழுதே. கேளுங்கள் அப்பொழுது. இந்த வசனத்தை அப்படித்தானே திருப்ப முடியும் நம்ம. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னா அந்த இடத்துல காலத்தை குறிக்கல. அப்பொழுதுங்கிறது காலத்தை குறிக்கிற ஒரு சொல். அப்போ அந்த காலங்கிறத அங்க குறிக்கப்படல அப்படின்னு நினைச்சிருந்தா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்ப வேணாலும் கொடுக்கப்படலாம். அது இன்னும் 5 வருஷம் கழிச்சும் கொடுக்கப்படலாம், 10 வருஷம் கழிச்சு கொடுக்கப்படலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆவியானவர் திட்டவட்டமா எழுதியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது. டைம் சொல்லிட்டாரு பாருங்க அந்த இடத்துல. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்துக்கு பதில் எப்ப வருங்கிற பதில் அவங்களுடைய அந்த வசனத்திலேயே பதில் சொல்லிட்டாரு, அப்பொழுது. அப்போ இப்போ ஒரு கேள்வி, அப்ப நம்ம கேட்கும் போதே ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல அப்படின்னா அவர் தாமதம் பண்ணல. நம்மளுடைய ஒரு சில காரியங்களுக்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். எப்படியாவது, ஆனா அவர் ரொம்ப ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், என் வாக்கு தத்தத்தை எப்படியாவது நான் வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கொடுத்து 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 நான் பாடுறாரு பாருங்க. அவர் பார்த்தா, நீ நம்ப பண்ணின உன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அல்லேலூயா. அவர் நினைத்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கிறார். எதுக்கு? இன்னைக்கு என் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிட்டோமா, நாளைக்கு என் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் நிறைவேற்றி அவர் பண்ணணுமான்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இங்க மிஸ்டேக் எங்க நடக்குது அப்படின்னா நம்ம சைட்ல தான். அல்லேலூயா. நம்ம சைட்ல தான். ரொம்ப புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஒரே ஒரு பாத்திரம் உங்ககிட்ட இருக்குது. இந்த பாத்திரத்தில் எஸ்டர்டே நேற்று நீங்கள் ஒரு முட்டை குழம்பு வச்சுட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க? முட்டை குழம்பு வச்சுட்டீங்க. இப்போ அந்த குழம்பு காலி ஆயிடுச்சு. இந்த பாத்திரம் விளக்குற இடத்துல கிடக்குது. நாளைக்கு வேற வழி இல்லை, அதே பாத்திரத்தில் பால் காய்ச்ச வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது. இப்போ அப்படியே எடுத்து வச்சு பாலை ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? பால் கெட்டு போயிடும். பாத்திரத்துக்கு எந்த டேமேஜ் இருக்காது, பட் பால் என்ன ஆயிரும்? பாலில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அது நல்ல பால் தான், ஃப்ரெஷ்ஷான பால் தான். ஆனால் எங்க பிரச்சனை உண்டு? இப்போ பிரச்சனை எங்க? சோனியா எங்க பிரச்சனை? பாத்திரத்துல. நம்ம சமைச்சாதான் நமக்கு தெரியும் நினைக்க. அதுக்கு ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்கமடேஷன். அதனால ரொம்ப நாள் ஆச்சு சமைச்சு, வீட்டுக்கு வரும்போது தான் சமைப்பாங்க. அல்லேலூயா. எங்க தான் பிரச்சனை? பாத்திரத்துலாம் பிரச்சனை. இப்போ ஆண்டவர் பாருங்க, நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, இன்னைக்கு காலையில ஆசீர்வாதம் என்கிற அந்த பாலை எடுத்துட்டு வரார். அந்த ஆசீர்வாதத்துல எல்லாமே அடங்கி இருக்குது. உங்களுடைய சுகம், உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய ஜீவன், உங்களுடைய சமாதானம், உங்களுக்கு தர வேண்டிய எல்லாமே அந்த பால்னு வச்சுக்கோங்க. இப்ப எடுத்துட்டு வந்துட்டார், காலையிலே வந்துட்டார். என்ன அது காலைதோறும் ஒரு கிருபை புதிதா இருக்கிறது. புதிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நிக்கிறாரு உங்க மேல ஊத்தலாமான்ட்டு. இங்க என்ன ஆயிடுச்சு? பாத்திரம் இன்னும் ஆஹா சுத்தமாக்கப்படலையே. இப்ப இதுல மீறி அவர் ஊத்திட்டாருன்னா என்ன நடக்கும்? கெட்டு போயிடும். அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடும், நிலைக்காது. அல்லது அது எவ்வளவு ஃபாஸ்டா வருதோ. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நிறைய சம்பாதிக்கிற பிரதர், ஆனா வந்த கொத்தல் பையில வெள்ளாற மாதிரி சில வந்துட்டே இருக்கு. நேற்று கூட என் நண்பர் ஒருத்தர் பேசினா, மனைவி 2வது குழந்தை பெற்று இருக்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லாவே இருந்துச்சா. நான் கேட்டேன், எதாச்சா கேட்டேன். அவன் சொன்னான், திடீர்னு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரா. நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணேன். அந்த குழந்தை அப்புறம் பிறந்துருச்சு, ஆனால் சிசரியன் பண்ணி தான் எடுத்தோம். கிட்டத்தட்ட பார்த்தா 1.25 லட்ச ரூபா செலவாகி போச்சு அப்படிங்கிறான். அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், என்னுடைய 2 பிரசவத்துக்கும் சேர்த்து 5000 ரூபா தான் ஆச்சு. ஏன்னா பார்த்ததெல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை தேவன் எப்படி பாதுகாக்க? இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, அதே சூழ்நிலை எனக்கு வந்திருந்தா அதே 1.25 லட்ச ரூபா நான் என்ன பண்ணி தான் ஆகணும்? ஏன்னா உயிரா பணமானு வரும்போது உயிர் தான் முக்கியம். அது 1.25 இல்ல 2.25 லட்ச ரூபா ஆகுங்க. அப்பதாங்க நீங்க ஜாகினை பார்க்க முடியும், பிறந்தவனை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியும்? வித்துற வேண்டியது தான் சேலத்தில் இருக்கிற வீட்டை. அல்லேலூயா. வேற வழி இல்லை. இங்க ஜீவனா வீடான்னு பார்த்தா எதை தான் பார்க்க முடியும்? ஆனா பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் எவ்வளவு சகாயரா இருக்கிறாரு பாருங்களேன். நான் நினைச்சு பார்க்குறேன். இப்போ அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். எத்தனையோ பேருக்கு செலவா இருந்த காரியம் கூட நமக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்குது. அல்ல நான் சொன்னேன், 2 பிரசவத்துக்கு சேர்த்து அதிகபட்சம் 5000 ரூபா தான் செலவாச்சு எனக்கு. 2 நார்மல் டெலிவரி, எந்த பாதிப்பும் இல்லை. எத்தனை கேள்விகள் பார்க்குறோம், எத்தனை செய்திகள் பார்க்குறோம். குழந்தை பிறந்தோனே மூச்சு விட முடியல, இருதயத்தில் ஓட்ட, அது அப்புறம் இன்குபேட்டரில் வச்சு எத்தனை காரியங்கள். எந்த திகைப்பான செய்திகளும். அதான் வசனம், நமக்கு வசனம் தாங்க. கூக்குரலின் சத்தம் உன் எல்லைகளில் கேட்கப்படாது. அல்லேலூயா. இப்பவே நீங்க அதெல்லாம் ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு, அதுக்கு உங்க பேர பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு நீங்க இப்போ இருந்தே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இப்பொழுதே நான் சொல்றேன், கூக்குரலின் சத்தம் என் எல்லைகளில் கேட்கப்படக்கூடாது, அழிவும் நாசமும் எல்லைகளில்
கேட்கப்படக்கூடாது. ஏன்னா வாக்குத்தத்தம் இருக்குங்க, உரிமை கொண்டாடலாம் நீங்கள். அல்லேலூயா. இப்போ நான் நினைச்சு பார்த்தேன், அவனும் நெருக்கடி தான், அவன் நல்ல பிசினஸ் பண்றான், இருந்தாலும் திடீர்னு அந்த காசு திருப்பி வருமா? 1.25 லட்ச ரூபா செலவானது தான். ஆனா தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் பாருங்க. தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை சொன்ன ஜெபராஜன் ஒரு அண்ணன், கோயம்புத்தூர்ல ஒரு அண்ணன் தெரிஞ்சது, அவங்க மாமனார் அதே மாதிரி தான் திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. சிறந்த ஆஸ்பத்திரி, கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய சிறந்த ஆஸ்பத்திரி, அங்க கொண்டு போய் வச்சு காப்பாத்திட்டாங்க. 3 நாளோ 4 நாள்லயோ ஆபரேஷன் எல்லாம் பண்ணி காப்பாத்திட்டாங்க, உயிர் வந்துருச்சு. ஆனா 10 லட்ச ரூபா செலவாயிருச்சு. எத்தனை நாளே நாள் எத்தனை லட்சம் காலி? ஆமா, நமக்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா 10 லட்சமா? 10 லட்சம்னு சொன்னாவே கூட இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். அல்லேலூயா. நமக்குலாம் அட்டாக்கே வராது, ஹார்ட் மட்டும்தான். அல்லேலூயா. தேவனே நமக்குள்ள ஜீவனா இருக்கிறார், நமக்கு மரணமே கிடையாது. நம்ம ஜீவனோடு தேவனை முகமுகமாய் சந்திக்கிற சந்ததியில நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை நடக்குது, ஆனா நமக்கு அது நடக்காம தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய நன்மை. நான் நினைச்சேன், அப்பா எனக்கு ஒரு 1.25 லட்ச ரூபா செலவை மீதி பண்ணிட்டீங்க. எனக்கு அந்த சம்பவம் வந்திருந்தா நான் செலவு பண்ணியிருக்க வேண்டிய சூழல், ஆனால் அதிலிருந்து நீர் என்னை காப்பாற்றினீர், உமக்கு நன்றி. அல்லேலூயா. நீங்கள் அப்படி தேவனுடைய சமூகத்துல நன்றியை செலுத்த வேண்டும். தேவனுடைய சமூகத்துல இப்படி உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் உங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவர்களை காட்டிலும் தேவன் எங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? விசேஷித்தவரா பாதுகாத்தா இருக்கிறார். அவர்களை காட்டிலும் பரவாயில்ல, நல்லதாக இருக்கிறேன். பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு இருக்கிறோம், பார்க்குற எத்தனை பேர் உணவில்லாமல் இருக்கிறவங்களை பார்க்குற பாருங்க. இப்போ நான் சனிக்கிழமை ஃபாஸ்டிங்கை மாத்திட்டேன், வெள்ளிக்கிழமை தான் ரெகுலர் ஃபாஸ்டிங். இப்போ ரெகுலரா வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங். இந்த வெள்ளிக்கிழமையில நான் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன். ஆண்டு நல்ல ஜெபத்தில் நடத்துறாரு. ஒரு சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு மேல என்னால தாக்கு பிடிக்கவே முடியல, ஏன்னா தலைவலி வந்துருச்சு. அல்லேலூயா. பசி இல்ல, பசி காலையில இருந்து ஃபாஸ்டிங்ல இருக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஜெபத்தில் இருக்கிறோம். பயங்கரமான தலைவலி வந்துருச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல. ஐயோ ஏதாவது ஆயிரமான பயம் வந்துருச்சு எனக்கு அலையில். ஏன்னா தலை பயங்கரமா வலிக்குது, எந்திரிச்சு உட்காந்து அப்படியே திருப்பி கிருக்குன்னு சுத்த வருது, என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே தலையிலே கையை ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஏசப்பா இந்த ஃபாஸ்டிங் இன்னும் ஒரு 1 மணி நேரம், 8 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருப்பேன் நைட்டு, அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். இன்னொரு 1 மணி நேரம் தாக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன். வயிறு ஒரு மாதிரி இருக்குது, கைகாலெல்லாம் ஒரு மாதிரி படபடப்பா இருக்குது. திடீரென்று ஒரு திகைப்பு அப்படியே மனசுல உண்டாகுது. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற ஒரு 10 நிமிஷம் அந்த திகைப்பு அப்படியே மாறிடுச்சு. அல்லேலூயா. ஒரு புது பலன், ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு பலன் திடீர்னு வந்துருச்சு. எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இது ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணும்போது திடீரென்று காரிருள் என்ன ஆகும்? அந்த உடன்படிக்கை பண்ற நேரத்துல அப்படியே சூழ்ந்து கொள்ளும், அவனே சோர்ந்து போயிடுவான். நீங்க அதை வாசினா தெரியும், நேரம் இல்ல வாசிக்கிறதுக்கு. ஆபிரகாம் அப்படியே என்ன பண்ணிடுவான்? சோர்ந்து போய் அப்படியே நித்திரை ஆயிடுவான். அப்படின்னே இருக்கும். தேவன் வர்ற நேரம் கரெக்டா அவன் வழிபடலாம் ரெடி பண்ணி எல்லாம் பலியை வெட்டி கரெக்டா வச்சிருப்பான். தேவன் இறங்கி வருகிற நேரத்துல அப்படியே என்ன ஆயிரும்? சொக்கி. அப்பதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், அதேதான்பா உனக்கும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா தேவன் இறங்கி வந்து அந்த பலியின் நடுவே நடந்து உடன்படிக்கை பண்ணார் பாருங்க. எல்லா காரியங்களும் விலகி போனது. அன்னைக்குதான் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக ஆபிரகாம் என்ன பண்ணப்படுகிறான்? தகுதிப்படுத்தப்படுகிறான். எனக்கு இந்த நாட்கள்ல நன்றாக புரிகிறது, அருமையாக புரிகிறது, தேவன் என்னை எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக தெரிகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்தினா உங்களுக்கு அது புரியணும், உங்களுக்கு தெரியணும். ஆனா பிசாசு என்ன பண்ணிடுவானா, அந்த உலக பிரகாரமான கவலையையும் சோகத்தையும் உங்களுக்கு கொடுத்தே ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத மறக்கடிச்சிருவான். நீங்க அவனை மறந்துருங்க, பிசாசை மறந்துருங்க. இனி உங்களுடைய நினைவுகள் எல்லாம் உங்கள் எதிர்காலத்தை நோக்கி. அது சாதாரணமான எதிர்காலம் அல்ல, ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், என் வார்த்தைகளில் ஒன்றிலும் இனி தாமதிப்பதில்லை. சிலர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தாமதம் பண்ணல. உனக்காக வெயிட் பண்றாரு. உங்கள் பாத்திரம் கழுவப்பட வேண்டும், உங்கள் பாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீங்க இன்னைக்கு போய் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இன்னும் தேவனுக்கு முன்பதாக என்ன நான் சரிப்படுத்த வேண்டியது இருக்குது. இதை மட்டும் இன்னைக்கு நீங்க அனலைஸ் பண்ணுங்க, அதை டிக் பண்ணி சரிப்படுத்துங்க. நாளையிலிருந்து அற்புதங்களை காண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு, அவர்லாம் வெயிட் பண்ணல, அவர்லாம் தாமதம் லேட் பண்ணல, நீ சரியாகிட்டினா இப்பவே அவர் ஆசீர்வாதம் என்கிற அந்த பாலை உன் பாத்திரத்தில் ஊற்றுவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் காலை வேளையில வந்து அவர் ரெடியா இருக்கிறார். இந்த பாத்திரத்துல இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஊத்தலாமான்னு பாக்குறாரு. ஆனா பாத்திரம் இன்னும் கழுவப்படல. இந்த பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் ஓரத்துல கோபம்ங்கிற ஒரு விஷயம் ஒட்டிட்டு இருக்குது.
இன்னும் ஒரு சிலர்கிட்ட பேசாம கசப்புங்கிற ஒரு விஷயம் ஒட்டிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, நாடகம் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது காரியம் ஒட்டிக்கிட்டே இருக்குது. அந்த 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 ஒட்டிட்டு இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்ல, ஒட்டிட்டு இருக்கிற அழுக்க நல்லா விம்பார் போட்டு கழுவி சுத்தமாக்குங்க. ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா, ஆசீர்வாதம் வருது. நீங்கெல்லாம் என்னை பார்த்து மட்டும் சொல்றீங்க, உங்க பக்கத்தில் பார்த்து சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, உண்மைங்க. இது மிகப்பெரிய சத்தியம். தேவன் இந்த ஃபாஸ்டிங்னால எனக்கு தெளிவா சொல்லி கொடுத்தார். நான் தாமதம் பண்ணல ஆல்வர். உன் வாழ்க்கையில நன்மை செய்யறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் ரெடியா இருக்கிறேன். உன் கடன் பிரச்சனையை மாற்றுறதுக்கு, உன் சரீரத்தில் பலனை தருவதற்கு, உன் சூழ்நிலையை தலைகளாய் மாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் நான் உன் வாசலில் வந்து நிற்கிறேன். உன் பாத்திரம் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை. ஆண்டவர் சொன்ன காரியம், உன் பாத்திரம் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் அதே தான் உங்களுக்கு சொல்றாரு. உன் பாத்திரத்தை மட்டும் சுத்திகரி. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், இல்லாம இருக்காது. அதை மட்டும் நீ கழுவி சுத்திகரிச்சிரு. ஆசீர்வாதம் ரெடியா இருக்குது. வந்து உன் மீது உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக தேவன் தருவார். அல்லேலூயா. கொஞ்சம் நெருக்கடியா இருந்துச்சு ஃபினான்ஸ்ல ஒரு 2-3 வாரமா. எப்பவுமே நாங்க இருக்கிற காலத்துல வாரம் போய் காய்கறி வாங்கி தான் ஆகணும். இப்போ ஒரு 2 வாரமா பார்த்துட்டு இருக்கிறேன், என் வீட்டுல காய்கறிகள் குறையவே மாட்டேங்குது. அல்லேலூயா. இன்னைக்கு காலைல அச்சியா சொல்லிட்டு இருக்குது, இன்னைக்கு கூட சந்தைக்கு போக வேண்டியது போல இல்ல அத்தை, ஏன்னா எல்லா காயும் இருக்குது அப்படிங்குது. அல்லேலூயா. யார் இதெல்லாம் செய்யறாரு? அதே எனக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கு, எங்க வீட்டுல எத்தனை பேரு? அதே பேர் தான். ஒரு வாரத்துக்கு என்ன பொருள் வாங்கணும், அதே பொருள் தான் வாங்குவோம். வாரம் வாங்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் 2 வாரம் 3 வாரம் ஆகுது. இப்ப இன்னைக்கு கூட வாங்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. உன் நீதிமானுடைய வீட்டுல அப்பத்தையும் தண்ணீரும் குறையாதுங்கிறதுக்கு இதுதாங்க அடையாளம். நம்ம கண்ணுக்கு தெரியாது, அங்க வளர்ந்துட்டு இருக்க உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாரு ஆண்டவர். அப்போ பாத்திரம் இருந்துச்சு, அங்க இருந்து ஊற்றை போல எண்ணெயை ஊற பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எங்க வீட்டுல இருக்கிற அந்த பாத்திரம் ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா அங்க ஃபுல்லா தான் இருக்குது. அல்லேலூயா. நானே டவுட் வந்து கேட்பேன், எங்க வீட்டுல சமைக்கிறீங்களா இல்லையா? எல்லா காய்கறியும் அப்படியே இருக்குது. ஸ்நாக்ஸ் பாருங்க, எப்பவுமே ஸ்நாக்ஸ் ஒரு வாரத்துக்கு வாங்கினா 5 நாள்ல காலி ஆயிரும். இன்னைக்கு காலி ஆகல, மீதமாயி வேஸ்டேஜ் ஆகுது. எப்படியா நடக்குது? அதுதாங்க கர்த்தர். அல்லேலூயா. உன் தேவை என்னங்கிறது அவருக்கு தெரியும். நீ எந்த சூழலை கடந்து போகிறங்கிறது உனக்கு தெரியும். உன் தேவைகள் சந்திக்கப்படலைங்கிறது தான் உன்னுடைய குற்றச்சாட்டு. உன் தேவைகள் சந்திக்கப்படனாலும் உன்னை நான் நிறைவா வச்சிருக்கிறேங்கிறது தான் அவருடைய சாட்சி. இதெல்லாம் லைஃப்ல அப்படியே உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நீண்ட நாளா நம்ம சபைக்கு ஒரு அடுப்பு வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கர்த்தர் கடந்த நாட்கள்ல அதை வாய்க்க பண்ணிட்டார். அல்லேலூயா. எப்பவுமே ரேணுகாஸ்டர் எனக்கு மாசம் ஒரு காணிக்கை அனுப்புவாங்க. இந்த மாசம் ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசத்துல முதல் நாள்ல அந்த 1ஆம் தேதியிலே நைட்ல எனக்கு ஒரு காணிக்கை 500 ரூபாய் அனுப்பினாங்க. அந்த 500 வச்சு இன்னைக்கு அடுப்பை வாங்கிட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு டைமும் பாவம் சரசமாவை சர்வப்படுத்தி அங்கிருந்து அவங்க போட்டு கொண்டு வந்து நமக்கு தருவாங்க. சீக்கிரமா ஒரு அடுப்பு வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தா ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணினார். கேஸ் ஆல்ரெடி ரெடி, சோனியா ரெடி டு கிவ், ஸோ நோ ப்ராப்ளம். இனி அடுத்த வாரத்துல இருந்து நம்மள என்ன பண்ணிடலாம், சமைச்சிடலாம், எல்லாமே பண்ணலாம், சீக்கிரமாக காரியங்கள் செய்யலாம். அதே போல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு, நமக்கு சபைக்கு இடம் தரேன்னு சொன்ன சிஸ்டர் அவங்க வந்து இன்னைக்கு என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த சபையினுடைய கட்டுமான பணிக்காக போன வாரமே என்னை பார்க்க வேண்டியது, மெர்சிக்கு டியூட்டிங்கிறதுனால அவசரமா நான் சென்று விட்டேன். அப்புறம் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அவருடைய வீட்டுக்காரரும் வந்திருக்கிறாரா பாருங்க. அல்லேலூயா. அவர் சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு. நாளைக்கு அவர் ஊருக்கு கிளம்புகிறார். அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இதை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இருதயத்தில் ஆவியானவர் பேசி, அப்பா ஃபோன் மூலமா தான் பேசினாங்க. டென்னிஸ் அம்மாவுடைய அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் மூலம் தான் அன்னைக்கு பேசினாங்க. நானும் சொன்னேன், ஆயத்தமா இருக்கிறமா வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். நானே உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு. இல்லை, இந்த வாரம் நீங்க இருங்க, பிரேயர் முடிச்சுட்டு போயிடாதீங்க பிரதர், நாங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு வந்து உங்களை நாங்களும் என் கணவரும் சந்திக்கிறதா இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் அவர்கள் இருதயத்தில் பேசி இந்த அலந்தலைப்பூர் கிராமத்தில் நமக்கு ஒரு சபையை ஏற்படுத்தி தரும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. காரியங்களை கர்த்தரே செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு யாராவது உதவி செய்வார்களா என்று சொல்லி பல ஊழியர்கள் போய் பல பேரை கதவை தட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலேயே நம்மை நோக்கி வர பண்ணுகிறார் என்று சொன்னால் இந்த இடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதுக்கு அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. உங்க கிட்ட இருந்தா எதிர்பார்க்கறதெல்லாம் உங்களுடைய ஜெப ஆதரவு தான். இன்னைக்கு வர்றவங்க சமாதானமா சந்தோஷமா பேசி நாங்களே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள சொல்றதக்கதாய் கர்த்தர் அற்புதத்தை செய்யறார். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் செய்வார். நம்மளுடைய ஆதாரம் அவர் தான். நம்ம பார்க்கிற ஒரே ஒரு பார்வை அவர் மேல மட்டும்தான். கர்த்தர் இந்த அலந்தலைப்பூர் கிராமத்தை நேசிக்கிறார், இங்க இருக்கிற ஜனங்களை நேசிக்கிறார், நிச்சயமாக செய்வார்.
சரசமாட்டியும் போன வாரம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தேவ பிள்ளைகளோட இருதயத்தில் அவங்களா ஏவி கொடுக்குறவங்க, அவங்க வாங்குறவங்க இல்லை. என்ன பண்றவங்க? கொடுக்குறவங்க. நம்மளை தேடிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பார்க்கணும், நம்மளை பேசுற சீக்கிரமா அந்த இடத்துல ஏற்படுத்துறது கர்த்தர். இருதயத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார், அவங்க இருதயத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசி காரியத்தை வாய்க்கப்பட போகிறார். அல்லேலூயா. அதனால இனி தாமதிக்காது. அதுக்கு அர்த்தமே அதுதான், அதுக்குடைய அடையாளமே அதுதான். இனிமே சொல்லுங்க, தலையில கை வச்சு சொல்லுங்க, இனி என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளின் வாழ்க்கையில, என் கணவனின் வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல ஆசீர்வாதங்கள் தாமதிப்பது இல்லை. ஆசீர்வாதங்கள் தொடங்குகிறது. அல்லேலூயா. ஒண்ணு பாத்திரத்தை சுத்திகரிச்சிருங்க, அதை மறந்துடாதீங்க. பாத்திரம் சுத்திகரிக்கப்படலன்னா இன்னும் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா போயிடும், இன்னும் காத்து கொண்டே இருக்கதே போயிடும். அவர் திருப்தி ஆக்குகிற தெய்வம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அவர் சொன்னார். அவர் திருத்துற வரைக்கும் தான் நம்ம டைம். நம்மளை திருத்திட்டாருன்னா திருப்தி ஆக்காம விட மாட்டார். இன்றைக்கு ஆண்டவரே, நான் இன்னும் எந்த விஷயத்துல நான் ஒப்புரவாகணும், எந்த விஷயத்துல நான் உங்கள்கிட்ட சமூகத்துல கரெக்ட் ஆகணும், என்னை கரெக்ட் பண்ணி விடுங்க ஆண்டவரே, என்னை சரிப்படுத்தி விடுங்க. நான் உமது ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு சாட்சியாய் வாழ போகிறேன். அல்லேலூயா. என் பிள்ளைகள் இனி உமது சாட்சி, என் கணவன் நீ உமது சாட்சி, நான் உமது சாட்சி, என் குடும்பமே நீ உமது சாட்சி என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு இந்த மாதத்தை தொடங்குங்கள். இந்த மாதத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை. சுகம் உங்களுடையது, செழிப்பு உங்களுடையது, கடன் இல்லாத நிறைவான வாழ்க்கை, மகிழ்ச்சியான சமாதானத்தின் வாழ்க்கை உங்களுடையது. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று வாக்குரைத்த தெய்வம், இந்த நாளிலே, இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு தந்த இந்த ரேமா வார்த்தை, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதா இயேசுவின் நாமத்தினால். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய பாத்திரங்களும் சுத்திகரிக்கப்படட்டும். இன்றைக்கு நாங்கள் திருவிருது எடுக்க போகிறோம். உங்க பரிசுத்தமான ரத்தம், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கிற எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், மீறுதல்களையும், துணிகரங்களையும், கசப்புகளையும், கோபங்களையும், மீறுதல்களையும் மன்னிக்கட்டும். எங்களை பரிசுத்தமாக்கட்டும். எங்கள் பாத்திரங்கள் முற்றிலுமாய் கழுவப்படட்டும் ஆண்டவரே. இனியும் தாமதம் வேண்டாம். தாமதிப்பது நீங்கள் அல்ல, நாங்கள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு, எங்கள் குடும்பத்தை சுத்திகரிக்கப்படுவதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் கழுவி சுத்திகரித்து நீர் எங்களுக்கென்று நியமித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், எங்கள் மீது நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாக அற்புதங்களை செய்வீராக. நீர் அப்படியே செய்துவிட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.